சுருளி அப்படிங்கிறது ஒரு குட்டி பன்றி. இந்த பன்றி கூட்டம் கூட்டமா வாழும்போது, இந்த பஞ்சுருளி அப்படிங்கிற பன்றி குடும்பத்தோட கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை திசை மாறி தவறி போயிடுச்சாம். தவறி போன அந்த பன்றி தன்னோட குடும்பத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிருக்கு. இந்த பன்றியோட பரிதாப நிலையை கண்ட பார்வதி தேவி இந்த பன்றிய செல்ல பிராணியா எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பன்றிய கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் செல்ல பிராணியா வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பன்றி கைலாயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடுமா. அப்படி ஒரு தடவை கைலாயத்துல இருக்கிற எல்லா தோட்டத்தையும் இந்த பன்றி நாசம் பண்ணிடுச்சான். இதை பார்த்த சிவபெருமானுக்கு பஞ்சுருளி மேல பயங்கரமான கோபம் வந்து அந்த பஞ்சுருளிய அங்கேயே அவர் தலையை வெட்டி கொண்டு போட்டுட்டாராம். இதை பார்த்த பார்வதி தேவிக்கு சோகம் தாங்கவே முடியலையாம். பஞ்சுருளி தன்னை விட்டு போயிட்டதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மேல பயங்கரமா கோபப்பட்டிருக்காங்க. பார்வதி தேவியோட இந்த மனநிலையை மாத்துறதுக்காகவே